Hello students, I welcome you all to this new video session. So today's video will be on mistakes that are commonly made by teachers inside the classroom. Our previous video was on characteristics of an effective teacher where we saw about the personal and professional qualities of a teacher. In this video, we'll be seeing about the mistakes that are commonly committed by teachers inside the classroom. Okay, so we'll get into the content. Doing the right things is, of course, critical, but so is avoiding the wrong things. Richard M. Felder has come up with the list to the 10 worst mistake teachers make. So, what they are telling is that right things எந்த அளவுக்கு முக்கியமோ நல்ல விஷயங்கள் நம்ம எந்த அளவுக்கு பண்றோமோ அதை விட ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா தப்பான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்றது தப்பான விஷயங்களை நம்ம தவிர்க்கிறது நல்ல இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்தாதான் எஃபெக்டிவ் டீச்சர் ஆக போறோம் அப்படின்னு கிடையாது நீங்க சில மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணாலே யூ கேன் ஆல்சோ பிகம் an effective teacher. So Richard M. Felder is an educational psychologist. ஸோ எந்தெந்த ஏரியாஸ்லலாம் டீச்சர்ஸ் ஜென்ரலாக தப்பு பண்ணுவாங்க எந்தெந்த ஏரியாஸ்லாம் மிஸ்டேக்ஸ் நடக்குது அப்படின்றது ஒரு லிஸ்ட் எடுத்து 10 மிஸ்டேக்ஸாக he has given to us. Okay, so we'll see all the 10 mistakes now. Mistake number 1 is disrespecting the students. So if you give the students a sense that you don't respect them, class will probably be a bad experience for everyone, no matter what else you do. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை ஜென்ரலாக நம்ம மதிக்காமல் இருந்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருந்தோன்னா கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் போத் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபார் த டீச்சர்ஸ் வில் நாட் பி குட். ரெண்டு பேருக்குமே அது சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்காது. ரெண்டு பேருக்குமே அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ கண்டென்ட் அழகாக டெலிவர் பண்ணாலும் எவ்வளோ அழகாக டீச் பண்ணாலும் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே க்ரியேட்டிவாக கொடுத்தாலும் பேசிக் திங் இஸ் ரெஸ்பெக்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் யூ நாட் கோயிங் டு டூ தட் டெஃபினெட்லி எனிதிங் எல்ஸ் நீங்கள் என்ன மெஷர்ஸ் எடுத்தாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஃபைன். ஸோ த பேசிக் திங் இஸ் டிஸ்ரெஸ்பெக்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டீச்சர்ஸ் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொஞ்சம் பேசிக் அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தான் ஆகணும். நம்ம டீச்சருன்ற ஸ்டேட்டஸில் இருக்கோன்னு இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை ஜென்ரலாக அவங்கள ஒரு ஆன்சர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அக்னாலேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறது இதெல்லாம் ஜென்ரலாக ஒரு டீச்சராக எல்லாருமே பண்ணணும். Second mistake is teachers teach without clear learning objectives. A key is to make courses coherent and test fair. ஸோ செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீச் பண்ணுற மெட்டீரியல் இட் ஷுட் பி மேட்சிங் வித் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டிவ்க்கும் தேர் இஸ் சம்திங் கால் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ நீங்கள் சைக்காலஜி படிக்கிறீங்கன்னா நான் வரேன் கிளாஸுக்கு ஜஸ்ட் ஒரு தியரிஸை மட்டும் நான் டீச் பண்ணிட்டு அப்படி போயிட்டு இருக்க முடியாது. End of this course you'll have to become a good professional, you'll have to become a good psychologist. ஸோ அதுதான் உங்களோட லேர்னிங் அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் உங்களை ட்ரெயின் பண்ணணும். ஃபைன். ஸோ வந்தமா டீச் பண்ணமா ஏதோ புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை நான் சொல்லிட்டு போக முடியாது. உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களை நான் ட்ரெயின் பண்ண முடியும். ஃபைன். ஸோ த கோர்ஸ் மெட்டீரியல் ஷுட் பி கொஹிரண்ட் வித் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கோர்ஸ் ஆர் த சப்ஜெக்ட். ஸோ கோர்ஸுக்கும் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸுக்கும் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஸோ நான் கொடுக்குற லெசன்ஸாக இருக்கட்டும் இல்லை லேர்னிங் மெட்டீரியல்ஸ் எதுவாக இருந்தாலும் அசைன்மெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ் எவ்ரி திங் ஷுட் பி coherent with the learning objectives, and test should be conducted in a fair manner. எந்த partiality இல்லாமல் எந்த biasம் இல்லாமல் டெஸ்ட் எல்லாமே ஃபேராக நடக்கணும். ஃபைன். And third mistake is get stuck in a rut. Things are always happening that provide opportunities for improving courses. This is not to say that you have to make major revisions in your course every time you give it. You probably don't have to do that. Rather, just keep your eyes open for possible improvements you might make in the time available to you. So everything is self-explanatory here, but இருந்தாலும் நான் சொல்கிறேன், கெட்டிங் ஸ்டக் இன் ரட் இஸ் நத்திங் பட் ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கிறது, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த டீச் பண்ணாமல் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபைன். ஸோ இப்போது சைக்காலஜி இந்த சப்ஜெக்டே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா எப்போதுமே இந்த புக்கில் இருக்கிற இப்போ சோஃபார் இப்போ நடந்திருக்க தியரிஸ் இதையே நம்ம திருப்பி திருப்பி டீச் பண்ணாமல்
அப் டு டேட் நம்ம வந்து டீச் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்போ ட்ரெண்ட்ல என்ன இருக்கு அதை வச்சு எக்ஸாம்பிள் கோட் பண்ணி நம்ம டீச் பண்ணலாம். ஸோ எல்லா டைமும் அது பாசிபிள் கிடையாது. ஒரு ஒரு நாளும் நம்ம வந்து என்ன நடக்குது, சொசைட்டில என்ன நடக்குது, நியூஸ் பேப்பர்ல என்ன நடக்குது, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டீச் பண்றோம். தட் இஸ் நாட் பாசிபிள். எவ்ரி டீச்சர்ஸ் won't have the time to do. பட் whenever it is possible, கரண்ட் ட்ரெண்டோட அதை மேட்ச் பண்ணி ஏதாவது அந்த சப்ஜெக்ட்ல புதுசா அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். தட் இஸ் வாட் தே ஆர் டெல்லிங். ஃபைன். ஸோ இப்போ ரிசர்ச்சர் மெயினா வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் கொண்டு வரதுக்கு மெயின் காரணம் என்னன்னா கரண்ட் ட்ரெண்ட்ஸோட உங்களால ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். தட் இஸ் த மேஜர் ரீசன். ஃபைன். Fourth mistake is that give tests that are too long. If you want to evaluate your students' potential to be successful professionals, test their mastery of the knowledge and skills you are teaching, not their problem solving speed. So, this is not applicable in our Indian society, in our Indian educational system, பிகாஸ் நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 மார்க் எஸ்ஏ கொஸ்டின் ஷார்ட் ஆன்சர்ஸ் இப்படி தான் இருக்கும். பட் வேறஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க எம்சிக்யூஸ்லேயே இது பண்ணுவாங்க. ஸோ ஒரு லாங் கொஸ்டின் கொடுக்கறதுல என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் அதில் இருக்கிற கண்டென்ட்டை அப்படியே ரோட் லேர்ன் பண்ணி கொடுக்க முடியாது. எவ்வளோ அவங்களால கிராஸ் பண்ணியிருக்க முடியுதோ எவ்வளோ புரிஞ்சுக்க முடியுதோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அண்ட் சம் பீப்புள் தே நீட் சம் டைம் டு திங்க். அது தப்பு கிடையாது. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு பண்ணும்போது இன்கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ வி ஆர் நாட் ஹியர் டு மெஷர் த ஸ்பீட் ஆஃப் தேர் ரைட்டிங் ஆர் அந்த எக்ஸாம் எந்த டைம்ல முடிக்கிறாங்க அது வந்து இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. அந்த ஸ்கில்ல அவங்க கத்துக்கிட்டாங்களா இல்லையா, நமக்கு சொல்லிக் கொடுத்த நாலேஜை அந்த ஸ்டூடெண்ட் கத்துக்கிட்டாங்களா இல்லையா, இதை மட்டும்தான் டெஸ்ட் பண்றோம். அதனால அது வந்து ஒரு எம்சிக்யூவா கொடுத்திருந்தா கூட ஒரு 1 மார்க் கொஸ்டினா கொடுத்தா கூட இட்ஸ் ஃபைன். தட் இஸ் வாட் தேர் டெல்லிங். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் பேசிக்கா எல்லாமே இப்போ யூபிஎஸ்ஆ இருக்கட்டும் இல்லை யூபிஎஸ்சிலேருந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து எல்லாமே வந்து 1 மார்க்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ 1 மார்க் கொஸ்டின்ஸ்லேயே மேக்ஸிமம் உங்களோட எஃபிஷியன்சியை ஜட்ஜ் பண்ணுற மாதிரி தான் அது. ஃபைன். தென் மிஸ்டேக் நம்பர் 5, fail to establish relevance. Fail to establish relevance is nothing but to provide better motivation. Begin the course by describing how the content relates to important technological and social problems and students' experience, interests, career goals, and to do the same thing when you introduce each new topic. It's something similar to stuck in the rut. Okay, so அதில் எப்படி ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக டீச் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான். ஸோ அப்பப்போ நம்ம ரெலவென்ஸை காட்டணும். கரண்ட் ட்ரெண்ட்ஸோட நம்ம ரெலவென்ஸை காட்டணும். ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் எது இருக்கோ அதை பற்றி நிறையா பேசணும். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், சின்ஸ் நிறைய பேருக்கு எங்கள் ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு காமனான விஷயமா இருக்கிறதுனால ரிலேஷன்ஷிப் பற்றி நான் பேசும்போது உங்களால் அதை ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ சப்ஜெக்டையும் டீச் பண்ண மாதிரி இருக்கு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி இருக்கு. அட் த சேம் டைம் நான் சொல்லி கொடுக்க வேண்டிய வந்த விஷயத்த உங்களால் கரெக்டாக எடுத்துக்க முடியுது அந்த எக்ஸாம்பிள் மூலியமா. ஸோ சம்வேர் we'll have to relate the concepts with the current trends, with the current life examples. இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஸ்பிரேஷன் கோல்ஸ், உங்களுக்கு இப்போ எது பிடிக்குமோ எல்லாருமே இப்போ எண்ட் ஆஃப் த ஃபைனல் செகண்ட் இயர் இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது, ஃபைனல் இயருக்கு அப்புறம் என்ன பண்ணுன்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் ரிலேட்டடாக பேசுறது, எம்எஸ்சி எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பேசுறது, உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வச்சு பேசுறது, உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பேசுறது. ஸோ கோர்ஸ் கண்டென்ட்டையும் இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம அடிக்கடி ரிலேட் பண்ணி டீச் பண்ணணும். அப்படி அது டீச் பண்ண நம்ம மறந்துட்டோம்னா ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து தியரிஸை வந்து டீச் பண்ணிட்டு டெய்லியும் போயிட்டு இருந்ததுன்னா அதுவும் ஒரு பெரிய மிஸ்டேக் தான். Mistake number 6, have students work in groups with no individual accountability. The way to make group work is cooperative learning that effectively promotes the development of both cognitive and interpersonal skills of all the group members. So, the major reason for giving group work is that it will improve unity among students, it will increase the coordination among students, it will enhance your interpersonal skills. So these are the reason. இதனால தான் வந்து group task அதிகமாக கொடுக்குறாங்க.
பட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி குரூப் ஒர்க் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டி லூஸ் ஆயிடுது. ஒரு இண்டிவிஜுவலும் என்ன பண்றாங்க அப்படின்றத ட்ராக் வச்சுக்க முடியாது. அண்ட் இப்போ ஒரு 10 பேர் இந்த குரூப்ல பண்றாங்கன்னா 5 பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க. மித்த 5 பேருக்கு தேவையில்லாம கிரெடிட்ஸ் போக சான்ஸ் இருக்கு. இல்ல பண்ண 5 பேரை நம்ம மிஸ் அவுட் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் அடிக்கடி இந்த குரூப் ஒர்க் கொடுக்காம அப்பப்போ இந்த குரூப் டாஸ்க் கொடுத்தா பெட்டரா இருக்கும். Fine. Then mistake number 8 is that turning classes into PowerPoint shows. Droning through points into PowerPoint slides is generally a waste of time for everyone. ஸோ செமினார்லாம் ஜாஸ்தியாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பவர் பாயிண்ட்ல இருக்கிற பாயிண்ட்ஸை ரீட் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ரீட் அவுட் பண்ணுறது யார் வேணா பண்ணலாம். ஈவன் அ ஸ்டூடெண்ட் கேன் டூ இட். ஸோ டீச்சர் ஷுட் நெவர் கமிட் தட் மிஸ்டேக். ஸோ பவர் பாயிண்ட்ல இருக்கிறத தாண்டி எக்ஸ்ட்ராவா ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இந்த கொஹியரண்டா ஏதாவது உங்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெலவெண்டா அந்த நாலேஜை உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெலவெண்டா ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரெலவெண்டா ஆக்கணும். ஸோ இதெல்லாம் தான் பண்ணணும். மேக்ஸிமம் பவர் பாயிண்டா இருந்தாலும் சரி இல்லை ஜஸ்ட் புக்கை பார்த்து அப்படியே ரீட் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் தப்பு. பவர் பாயிண்ட்ல இருக்கிற ஸ்லைட்ஸ்ல இருக்கிற பாயிண்ட்டை ரீட் அவுட் பண்றதும் தப்பு. ஸோ ஜென்ரலாக ரீட் அவுட் பண்ணாமல் டீச்சர் ஷுட் ட்ரை டு எக்ஸ்பிளைன், ட்ரை டு டிமான்ஸ்ட்ரேட். நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அதில் இன்க்ளூட் பண்ணணும். ஃபைன். தென் மிஸ்டேக் நம்பர் 7 இஸ் fail to provide variety in instruction. That is what I was telling in mistake number 8. ஸோ பவர் பாயிண்ட் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணாமல் வெரைட்டி நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வரணும். நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் உள்ள கொண்டு வரலாம். அசைன்மெண்ட்ஸ் நிறைய கொடுக்கலாம். திடீர்னு ஒரு ஜிடி மாதிரி வைக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணலாம் இன் பிட்வீன். பிக்சர்ஸ் போட்டு இது பண்ணலாம். ஒரு ஃப்ளோ சார்ட் பண்ண வைக்கலாம். ஒரு வீடியோ போட்டு இது பண்ணலாம். ஒரு மூவி அனாலிசிஸ் பண்ண வைக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வெரைட்டி கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கிளாஸஸ்ல வெரைட்டிஸ் கொண்டு வரலாம். Mistake number 9, call on students scold. If you frequently call on the students without giving them time to think, that is called as cold calling. The ones who are intimidated by it won't be following your lecture as much as praying that you don't land on them. Even worse, as soon as you call on someone, the others breathe a sigh of relief and stop thinking. ஸோ மேக்ஸிமம் இது நிறைய டீச்சர்ஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கும் போதே பட்டுன்னு ஏஞ்சி நீ ஆன்சர் பண்ணு அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னே தெரியாது. ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சோடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸை கால் பண்ணி அவங்கள ஆன்சர் பண்ண வைக்கிறது வந்து இட்ஸ் பிக்கஸ்ட் மிஸ்டேக். பிகாஸ் யூஆர் நாட் கிவிங் டைம் டு திங்க். அண்ட் அந்த யாராக இருந்தாலும் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு ஆன்சைட்டி அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஏஞ்சோடனே ஆன்சர் பண்ணனா ஓகே அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடுறது. ஸோ ஜென்ரலாக இது வந்து ஒரு மிஸ்டேக். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அது ரொம்ப இதாக இருக்கும். அவங்க கிளாஸே கவனிக்க மாட்டாங்க. என்னடா நம்மளை கூப்பிட்டுருவாங்களோன்னு ஒரு பயத்திலே அவங்க கிளாஸஸ் கவனிக்க மாட்டாங்க. அண்ட் செகண்ட்லி ஒருத்தவங்களும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பின்னாடி மறைய ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கும். ஸோ நீங்கள் சொல்லிடணும் இந்த மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் கேட்க போகிறதா இருந்தால் லெக்சருக்கு முன்னாடி நான் லெக்சர் முடிச்சோடனே ஒரு 10 minutes உங்களுக்கு டைம் கொடுப்பேன். டைம் கொடுத்ததுக்கப்புறம் ஐ வில் பி questioning you people அப்படின்ற மாதிரி after giving enough time to the students then you can ask questions to the students. Fine. இது வந்து கரெக்டாக இருக்கும். இமீடியட்டாக நம்ம லெக்சர் முடிச்சோடனே கொஷின் கேட்கறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து கொஷின்ஸ் கேட்கலாம். தென் மிஸ்டேக் நம்பர் 10, when you ask a question in class, immediately call for volunteers. When you do this, most students will avoid eye contact. Either you get response from one of the two or three who always volunteer, or you answer your own question. So வந்து ஒரு விஷயம் நான் டீச் பண்ணிட்டு இருக்க முடியும், யாருக்காவது இதை பத்தி தெரியுமா அப்படின்னு டைம் கொடுக்காம கேட்கறது. கேட்டோடனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நானே கிளாஸஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சது. பேசிக்கா நானே ஆன்சர் பண்ணி நானே கிளாஸ் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த டைமே கொடுக்கறது இல்லை. அதே அந்த ப்ரீவியஸ் பாயிண்ட்ல சொன்னதுதான். கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இல்லை ஒரு இவெண்ட்டை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாலும் ஒரு சர்க்குலர் ரீட் அவுட் பண்ணாலும் we should basically give some time to the students to reflect on that. என்ன நம்ம சொல்லியிருக்கோன்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். அவங்களால முடிஞ்சா அவங்க ஆன்சர் பண்ண போறாங்க, இல்லைன்னா they won't. ஸோ டைம் கொடுக்காம ஓகே நோ ஒன் இஸ் ரெடி டு பார்ட்டிசிபேட் ஃப்ரம் திஸ் கிளாஸ் நீங்கள் போகலாம் அப்படின்னு அனுப்பக்கூடாது. ஸோ பேசிக்காக நம்ம வந்து வில் ஹாவ் டு கிவ் சம் டைம் டு ரிஃப்ளெக்ட். ஓகே, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ரிஃப்ளெக்டிங் டைம் கொடுத்தா பெட்டராக இருக்கும். தட் இஸ் வாட் தேர் டெல்லிங்.
So all these 10 mistakes are very very simple students. It's a very important 10 mark questions as well. 6 markலையும் வரும். So இது படிச்சுக்கிட்டிங்கன்னா it would be very very easy for you people during the exam. Thank you students. Thank you for your patience listening.